ஆனந்தி, இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு ராணுவ பயிற்சி. கிட்டத்தட்ட ஒரு போர் நடந்தால் என்ன செய்வார்கள் இந்திய ராணுவம், முப்படைகளும் ஒன்றிணைந்து எப்படி பதிலடி கொடுக்கும், எப்படி தயார் நிலையில் இருக்கிறது, ஆயுதங்கள் திறனெல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை பரிசோதிப்பது என இந்த 3 இலக்குகளையும் மனதில் வைத்துக் கொண்டு தற்போது திரிஷூல் என்ற பெயரிலே 3 முப்படைகளும் ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்த ஒரு போர் ஒத்திகையை, போர் பயிற்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். போர் வந்தால் என்ன செய்வது, எப்படி பதிலடி கொடுப்பது, எங்கிருந்து எப்படி தாக்குவது, எப்படி தடுப்பது, படை வீரர்களை எல்லாம், படை அணிகளை எல்லாம் எப்படி ஒவ்வொரு இடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு கொண்டு செல்வது, ட்ரோன்களை எப்படி பயன்படுத்துவது, நவீன மின்னணு போர் முறை தற்போது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் தான் தற்போது பெரிதாக இருக்கிறது. எனவே அதை எப்படி பயன்படுத்துவது, எப்படி ட்ரோன்கள் எதிர் நாட்டிலிருந்து வந்தால் அதை தடுப்பது, அவர்களுக்கு எப்படி பதிலடி கொடுப்பது போன்ற பல்வேறு வகையான யுக்திகளை எல்லாம் பயன்படுத்தி இந்த போர் பயிற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போர் பயிற்சி ராஜஸ்தானில் உள்ள பாலைவனத்திலே தொடங்கி இங்கு குஜராத்தில் உள்ள கட்ச் வளைகுடா வரை அந்த மேற்கு எல்லை பகுதி முழுவதும் தற்போது பரபரப்பான ஒரு ராணுவ பயிற்சிகளால் தற்போது அந்த இடமே பரபரப்பான ஒரு போர் சூழல் நிலவுமோ, போர் பதற்றமோ என்ற வகையிலே தற்போது காணப்படுகிறது. ஒரு பக்கம் வானிலே சீறி பறந்து கொண்டிருக்கும் ரஃபேல் விமானங்கள், சுகோய் விமானங்கள், போர் இந்தியாவின் ரஃபேல் சுகோய் 30 போர் விமானங்கள், அதே போன்று நடுவானிலேயே IL-78 மிட் ஏர் ரீஃபியூலர் என்ற அந்த வகையான விமானங்கள் நடுவானிலேயே செல்லும் பொழுது ஆயில் நிரப்புவது, எண்ணெய்களை நிரப்புவது போன்றவற்றை, பெட்ரோல் போன்ற பணிகளை செய்யக்கூடிய விமானங்களை எல்லாம் பரிசோதித்து பார்க்கிறார்கள். அதே போன்று தரைமார்க்கமாக எடுத்துக்கொண்டால் தரைப்படையினுடைய K-19 வஜ்ரா ஓவிட்சர் பீரங்கிகள், அதே போன்று BM-21 ராக்கெட் லான்ச்சர்கள், அதே போன்று அட்டாக் ஹெலிகாப்டர்கள் மூலமாக தாக்குதல் நடத்தும் ஹெலிகாப்டர்கள், நவீன ஏவுகணைகள், T-90 பீஷ்மா ராணுவ டேங்குகள், அர்ஜுன் ராணுவ டேங்குகள் போன்றவற்றை எல்லாம் தற்போது பரிசோதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ராணுவ நிலைகளிலே பதுங்கி சென்று தாக்குவது எப்படி, அதே பாலைவனமாகட்டும், ஜெய்சல்மார் பகுதியாகட்டும், அதே போன்று கட்ச் வளைகுடாவில் உள்ள சர்கிரீக் சதுப்பு நில பகுதியாகட்டும், இந்த இடங்களெல்லாம் போர் வந்தால் என்ன என்பது போன்ற, அதே போன்ற சௌராஷ்டிரா கடல் பகுதியிலே கப்பற்படையினர் தற்போது தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் பரிசோதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பயிற்சி என்பது 30ஆம் தேதி தொடங்கிய இந்த பயிற்சியானது 12 நாட்கள் நீடிக்கிறது. இந்த 12 நாட்களும் இந்திய படை எப்படி இருக்கிறது, தயார் நிலை என்ன, பதிலடி கொடுப்பதற்கு ஏற்ற ஆயுதங்கள் இருக்கிறதா, ஆயுதங்கள் எல்லாம் திறனாக செயல்படுகிறதா போன்ற அனைத்தையும் சோதித்து பார்க்கிறார்கள். கிட்டத்தட்ட 20,000 தரைப்படையினர் மட்டும் பயன்படுத்தப்படுகிறார்கள். மொத்தமாக